10 நிமிஷத்துல பீட்சா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு பீட்சா பேஸ் வந்து கடையில் வாங்கிக்கோங்க. இப்போ இதில் பீட்சா சாஸை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பீட்சா சாஸ் இல்லைன்னா ரெட் சில்லி சாஸையும் டொமேட்டோ சாஸையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு லேயர் போல் செடர் சீஸை வந்து சேர்த்துக்கிறேன். மொசரல்லா சீஸ் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல எலாஸ்டிக் போல் வரும். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வெங்காயம், தக்காளி, குடமிளகா, ஸ்வீட் கார்ன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து சீஸை வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு இதை கடாயிலையோ இல்லை தவாலையோ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சரியாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகும். ரெடிமேட் பேஸ்ன்றதுனால அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சா போதும். இப்போது பேஸ் வந்து தீயாமல் கரெக்டாக வெந்திருக்கு. மேலே சீஸும் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே போலவே செஞ்சு பாருங்கள். டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா லாங் வீடியோவோட லிங்கை கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.